அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நம்ம தேசிய தௌஹீத் கூட்டமைப்புடைய 3வது பொதுக்குழுவுடைய முக்கியமான அஜெண்டா என்னவென்று சொன்னால், ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. முக்கியமான அஜெண்டா அதுக்கு தான் பொதுக்குழு கூடுறது. என்ன அஜெண்டா என்று சொன்னால், ஏற்கனவே நீங்கள் நிர்வாகிகளாக தேர்வு செய்தவர்களுடைய பதவிக்காலம் முடியுது. அவங்களுக்கு பதிலாக புதிய நிர்வாகத்தை தேர்வு செய்கிறது தான் முக்கியமான அஜெண்டா. அதுக்கு தான் இந்த பொதுக்குழு நம்ம கூட்டுறோம். பொதுக்குழுடைய நோக்கமே அதுதான். இந்த புதிய நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இப்போ இருந்து கொண்டிருக்கிற நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் பரிபூர்ண திருப்தியோடு இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். தேர்தல் என்ற முறையில் நீங்களாக ஒவ்வொருவராக சொல்லி அதை களத்தில் நிப்பாட்டி வாக்கெடுப்பு நடத்தி அப்படி தேர்ந்தெடுப்பதற்கும் நமக்கு பைலாவில் இடம் இருக்கிறது. அல்லது நாங்கள் எந்த நிர்வாகிகளை உங்களுக்கு பரிந்துரை செய்கிறோமோ அதில் நீங்கள் உடன்பட்டீங்க என்று சொன்னால் அதுவும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது தான் ஆகும். அதுவும் ஒப்புதல் கொடுத்தாலும் அதுவும் நீங்கள் தேர்வு செய்ததாக தான் ஆகும். ஆனால் நீங்களாக சிலரை சொல்லும்போது என்ன வரும் என்று கேட்டால், மாநில அளவில் யார் யார் எவ்வளோவா செயல்படுவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியாது. உங்கள் பகுதியில் உள்ள ஒரு ஆளை உங்களுக்கு தெரியும். உங்கள் பகுதியில் அறிமுகமான ஒரு ஆளை இவரை தலைவர் இவரை செயலாளர் சொன்னீங்கன்னு வைங்க, மாநில அளவில் அவர் அந்த அளவுக்கு அந்த பணியை செய்வாரா என்பதில் உங்களுக்கு கணிக்க இயலாது. யாரும் கணிக்க இயலாது. அவங்கவுங்க பகுதியில் உள்ளதை தான் அவங்க கணிக்க முடியும். மாநில அளவில் நாங்கள் செயல்படுறோங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் கணித்து இவங்களாம் நல்லா செயல்படுறாங்க, இது மாதிரி ஆட்கள் இருந்தால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் இதுவரைக்கும் செஞ்ச பணிகளை வைத்து, இதுவரைக்கும் நிர்வாகிகள் செயல்பட்ட விதங்களை வைத்து உங்களுக்கு நாங்கள் பரிந்துரை செய்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதுவும் தேர்தல் தான். இந்த தேர்தலை நாங்கள் இந்த அனுபவத்தில் பார்க்குறோம்ல, இந்த 3 வருட காலத்தில் நல்லபடியாக அவங்களாம் செயல்பட்டுருக்காங்க. வெளியில் இந்த மாதிரி செயல்படக்கூடிய ஆளுக்கு இருக்கிறாங்க, மாநிலத்திற்கு தகுதியான ஆளுக்கு இருக்கிறாங்க என்று நாங்கள் கண்டறிந்து அதை உங்கள்கிட்ட பரிந்துரை செய்து ஏற்றுக்கொள்கிறீங்களா, அல்லது ஒவ்வொரு பதவிக்கும் சொல்லி ஒவ்வொரு 5 பேர் தான் தேர்தல் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மீதி செயலாளர்கள்னால் அந்த 5 பேர் நியமித்துக் கொள்வார்கள்னு ஏற்கனவே முடிவு எடுத்துருக்குறோம். 5 பொறுப்பாளர்களுக்கு மாத்திரம் தேர்தல் நடத்தி அப்படின்னா ஒன்றுக்கு 5 பேர் 4 பேர் போகிறது தேர்தல் நிற்பாங்க. அதில் என்ன ஒன்று கேட்டால், நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆள் மாநில அளவுக்கு பொருத்தமில்லாமலும் போய்விடும். அப்படி கடந்த காலத்தில் போய் இருக்கிறது, கடந்த காலத்துலையும் போயிருக்கிறது. நீங்கள் உங்கள் பகுதியில் ஒரு செயல்படுவார் ஒரு ஆளை சொல்லிடுவீங்க, அவர் மாநில செயலர் போட்டோன்னு எனக்கு ஊரை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன் பாரு. அப்போ அவருக்கு நாங்கள் மாநில அளவில் யார் போவாங்க, யார் ஒரு காரியத்தை கையில் எடுத்து நல்லா செய்வாங்க, அவங்களாக திட்டங்களை வகுத்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சில நாட்கள் ஆலோசனை செய்து நமக்கு தெரிந்த சகோதர வட்டத்தில் ஆய்வு செய்து சில பேரை நாங்கள் கண்டறிந்து வைத்திருக்கிறோம். அதை அவங்கள்ட்ட அதிருப்தி இருந்தால் நீங்கள் சொல்லிடலாம், இல்லை இவங்க சரி வர மாட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் அதை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த மாதிரி செய்து கொள்ளலாமா, அல்லது பிளாங்காக விட்டுட்டு நீங்களே ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஆட்களை நீங்களே சொல்கிற மாதிரி செய்யலாமா என்பது உங்கள்கிட்ட கருத்து கேட்போம். முதல் கருத்து சரின்னு சொன்னால் அதுக்கு நான் கேட்கும்போது கை தூக்குங்க. 2வது கருத்தை சொன்னால் அது கை தூக்குங்க. இப்போ எது கேட்க போகிறேன்னு கேட்டால், நாங்கள் பரிந்துரை செய்கிறவர்களில் நீங்கள் உடன்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது, அந்த முறையில் செய்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஏன்னா எல்லாமே அதில் இருக்கீங்களா? சரி, அப்போ 2வது கருத்து கேட்க வேண்டியதில்லை. சரி, இப்போ நாங்கள் பணியாளர் செஞ்ச வகையில் கடந்த நிர்வாகத்தில் இருந்த 2 நிர்வாகிகள் தங்களுடைய பணிச்சுமையின் காரணமாக எங்களை பரிந்துரை செய்ய வேண்டாம் அப்படின்னு 2 நிர்வாகிகள் மறுத்துட்டாங்க. அது உண்மையாகவும் இருக்கிறது. அவங்களுக்கு பணிச்சுமை இருக்கிறது. இந்த வியாபாரங்களெல்லாம் ஈடுபட்டு
அதிகமான பணிகள் இருக்கிற காரணத்தினால 2 நிர்வாகிகள் மாத்திரம் எங்களை இந்த புதிய நிர்வாக குழுவில் சேர்க்க வேண்டாம், நீங்கள் வேறு ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிறங்க என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 பேரை தவிர மற்ற எல்லாருடைய செயல்பாடுகள்லையும் நமக்கு திருப்தி இருக்கிறது, பூர்ணமான திருப்தி இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் அதில் ஒருத்தர் 2 பேருமே உங்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் சொல்கிறோங்கிறதுக்காக நீங்கள் தலையாட்டக்கூடாது. நீங்கள் மனப்பூர்வமாக திருப்தி பட்டால் என்ன செய்யணும், கையை தூக்கலாம். திருப்தி படலைன்னாலும் கையை தூக்கலாம். 2 கருத்தையும் கேட்போம். இதில் பொறுப்பு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய 2 நிர்வாகிகள் யாருன்னு கேட்டால், இப்போ பொதுச் செயலாளர் அவர்கள் அல்வா நசீர் இருக்கார் இல்லையா, அவர் இல்லை நான் உள்ளூரில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன், அவ்வளோதான் செய்ய முடியும், பணிகள் கொடுத்தா நான் செய்கிறேன், பொறுப்பு எனக்கு வேண்டாம், பொறுப்பு இல்லாமல் நான் செயல்படுறேன்னு சொன்னார். அவர் சொல்லக்கூடிய காரணங்களை ஆய்வு செய்யும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. சரிதான், அவருக்கு பணிச்சுமை இருக்கிறது, அதை நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொண்டோம். அதில் அல்ஃபா நசீர் பொதுச் செயலாளர் திரும்ப அந்த பொறுப்புக்கு வர விரும்பவில்லை. 2வது திருச்சி உணர்வு இப்ராஹிம், அவரும் எனக்கு பணிச்சுமைகள் இருக்கிறது, 2-3 தடவை உடல்நிலை வர சரியில்லாமல் போய் அவர் அந்த அதிகமாக பணி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார். அவங்க 2 பேரும் சொல்லக்கூடிய காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த 2 பேரை தவிர மற்ற பழைய நிர்வாகிகள் எல்லாருலேயுமே நம்ம உடன்படுறோம். அதுபோக புதிதாக சிலரையும் உங்களுக்கு சொல்கிறோம். சரியா? அதில் முதலாவதாக தலைவராக என்னுடைய பேரை போட்டிருக்கிறாங்க. சரியா? ஏற்றுக்கிறீங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, ஓகே, சரி சரி. பொதுச் செயலாளராக இப்போ அல்ஃபா நசீர் வேணான்னு சொல்லிட்ட காரணத்தினால டாக்டர் அபு தாஹிர் அவர்களை நாங்கள் மசூரா பண்ணி ஒரு மாற்று கருத்து இருக்கா? சரி. அதுக்கப்புறம் பொருளாளராக சேப்பாக்கம் அன்சாரி, மாற்றுக்கிறது தேவை கேட்க வேண்டியதில்லை. துணைத் தலைவராக கமர்தீன். அப்புறம் துணை பொதுச்செயலாளர்களுக்கு கொஞ்சம் பணி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு துணை பொதுச்செயலாளருக்கு பதிலாக 2 துணை பொதுச்செயலாளர் ஆக்குறோம். பணிகள் கொஞ்சம் அதிக தேவைப்படுறதுனால. அதில் ஒரு துணை பொதுச்செயலாளர் அதிரை தாஜுதீன், 2வது துணை பொதுச்செயலாளர் அலி அகமது. இவரெல்லாம் பழைய நிர்வாகத்தில் உள்ள அந்த 5 பேருக்கு பதில் 6 பேர் ஆகிட்டாங்க. இப்போ 5 பேர் தான் நிர்வாகிகள். 5 சொன்னோம்ல, 5ல் துணை பொதுச் செயலாளர் 2 ஆக்குனதுனால 6 நிர்வாகிகள் பிரதான நிர்வாகிகள். மீதி உள்ளவங்கள்லாம் மாநில செயலாளர்கள். மாநில செயலாளர்களில் அதிரை ஃபாரூக் ஒரு மாநில செயலாளர், மறுப்பு இல்லையா? சரி. அபு கிதர் மாநில செயலாளர், யாசிர் அரபாத் இம்தாதி, சதாம் ஹுசேன். இப்போ இதெல்லாம் பழைய நிர்வாகிகளில் உள்ளவங்களை நாங்களும் திருப்தி அடைஞ்சோம், நீங்களும் மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டீங்க. புதிதாக சிலர் தேவை இருக்குது, 2 பேர் வரை இல்லாமல் போகிறாங்களா, அதனாலேயும் நமக்கு பணிக்கு தேவை இருக்கிறதுனால ஒரு புதிதாக இப்போதைக்கு ஒரு 3 பேரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்பட்டால் பின்னாடி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள்ட்ட அனுமதி வாங்கினா ஏற்கனவே அனுமதி கொடுத்துருக்குறீங்க. இந்த 6 நிர்வாகிகளும் சேர்ந்து நீங்கள் கூட்டிக்கிறலாம்னு சொல்லி அந்த அடிப்படையில் செய்யலாம். இப்போ நாம் கண்டறிந்த வகையில் வேலூர் நிஜாமுதீன் அவர்கள், அவர் முன்னாடி ஆரம்பத்தில் உள்ள மாநில நிர்வாகியாக இருந்தவர், முன்னாடி ஆரம்பத்தில் மாநில செயலாளர் இருந்தவர். அவருடைய பணிச்சுமையின் காரணமாக அந்த அடுத்த பீரியடுக்கு ஒரு வரல. ஆனால் மாவட்ட அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் வேலூர் நிஜாமுதீன். எங்கே வந்துட்டாரா? வாங்க. ஏற்கனவே பழையெல்லாம் உட்காந்துட்டாங்களா? சரி. வேலூர் நிஜாமுதீன் உட்காருங்க. அவர் தான் இளைஞர் வேலூர் நிஜாமுதீன். அதுக்கப்புறம் கோவை அப்துல்லா பாஷா, அவரும் முன்னாடி மாநில நிர்வாகியாக இருந்தவர் தான். அவரையும் நாங்கள் இப்போ செயல்படுவாருங்கிற வகையில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அவருக்கு வந்துட்டாரா? சரி. அடுத்ததாக தக்கலை அபுல் ஹசன், குமரி மாவட்டம் தக்கலை அபுல் ஹசன் வரல. எங்க இருக்கார்? மேலே இருக்க வர்றாருல.
உங்களுக்கு இவங்கெல்லாம் அறிமுகமான ஆளுக்கனால கையை தூக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா போதும். ஏன்னு கேட்டால் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அவர் நல்லா செயல்படுவார்னு சொல்லி, நாங்களாக பேசி அவர்கிட்ட செயல்படுவார்னு கண்டறிஞ்சு சொல்கிறோம். தக்கலை அபுல் ஹுசைனுக்கு மறுப்பு இருக்குதா? மறுப்பு இல்லை. மறுப்பு சும்மா இருந்துருங்க, கையை தூக்காமல் இருந்தால் போதும். மறுப்பு இல்லை. அதனால் இப்போ இப்போ உள்ள கணக்கு பிரகாரம் 6 பிரதான நிர்வாகிகள், அதுக்கப்புறம் மாநில செயலாளர்களில் ஒரு 7, அப்போ மொத்தம் 13 பேர். இப்போ 13 நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த தேர்தல் சும்மா இப்படி முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம நடத்தணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அதிகமான நேரம் எடுத்துரும்.